ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹாலிவுட்டில் வெட்னஸ்டே அப்படின்ற சீரீஸோட சீசன் 2 ட்ரைலர் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த ட்ரைலரோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன்லேயே நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ரெஃபரன்ஸ் சீன் இருந்தது. அதுதான் நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அந்த வெட்னஸ்டே சீரீஸில் வர அந்த ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சீன்லேயே அவங்க கையில் இருக்க அந்த நக்குல் டஸ்டரை எடுத்து காமிப்பாங்க. அண்ட் குட் பேட் அக்லி படத்தில் நம்ம தல அஜித் யூஸ் பண்ண சேம் நக்குல் டஸ்டராக இருக்கும் அது. அண்ட் அந்த சீன் மட்டும் இல்லாமல் இன்னொரு சீனில் பின்னாடியிலேருந்து கத்தி எடுப்பாங்க. அண்ட் தீனா படத்துலேயே நம்ம தல அஜித் செய்கிற சேம் மாடுலேஷன்ல இது இருந்ததுனால குட் பேட் அக்லி படத்தோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஏன்னா இப்போ குட் பேட் அக்லி படத்தோட வெற்றி கொண்டாட்டம் தான் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்க காரணத்தினால சோ இங்க தமிழ் ஆடியன்ஸ் பல்ஸை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி சீன் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு நேத்து அந்த சீரியஸோட ட்ரைலரை செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. தீனா படத்துல நம்ம தலாஜ் சார் அந்த நக்கல் டஸ்டரை வேற லெவலா யூஸ் பண்ணிருப்பாரு. அண்ட் அதே ஒரு ஃபேன் பாய் சம்பவமா குட் பேட் அக்லி படத்துல ஆதிக் ரவிச்சந்திரன் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேம் அதை பயங்கர மாசா காமிச்சிருந்தாரு. அண்ட் இப்போ அதை வெட்னஸ்டே அப்படின்ற சீரிஸோட சீசன் 2 ட்ரைலர்லையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நேத்து நெட்ஃபிளிக்ஸ் சவுத் சைடு அப்படின்ற ட்விட்டர் பேஜ்ல இருந்து கூட குட் பேட் அக்லி ரெஃபரன்ஸ் அப்படின்னு இந்த சீனை மென்ஷன் பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் குட் பேட் அக்லி படம் தான் செம்மையா பேசப்பட்டு இருக்கு. அண்ட் பிளாக் பஸ்டர் ஆனிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் 172 கோடி, வேர்ல்டு வைட்ல 325 கோடி இப்படின்னு ஏகப்பட்ட ஹையஸ்ட் கலெக்ஷனை வச்சிருக்கு நம்ம குட் பேட் அக்லி படம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெட்னஸ்டே சீரியஸ் சீசன் 2 ட்ரைலர்ல நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.